லீடர்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, கேடர்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இவர் யாரோட லாங்குவேஜில் பேசுகிறாரு? அதனால ஆக்சுவலி அவர் தான் பாப்பா, அவருக்கு மெச்சூரிட்டி இல்லாத பாப்பா, அவர் தான் மெச்சூரிட்டி இல்லாத பாப்பா. இது வந்து எழிலன் எங்களுக்கு சொல்கிறாரு. எழிலன் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணல, எழிலன் பச்சையா உடச்சு சொல்லணும்னா அந்த இடத்துல எழிலன் விமர்சனம் பண்ணது திமுக தொண்டர்களை. ஒடுக்கப்பட்ட பட்டியல இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். என் ஆளுங்க தப்பு பண்ணாலும் நான் தான் பொறுப்பு, உங்க ஆளுங்க தப்பு பண்ணாலும் நான் தான் பொறுப்பா? உங்க ஆளுங்களை வழி நடத்த வேண்டியது யாரு? நீங்க செஞ்சிருக்கணும், கூப்பிட்டு நீங்க எஜுகேட் பண்ணிருக்கணும். அதிமுக வசின்றாரு, அதிமுகவால் நடத்த முடியும், அடிமை திருவிழாவை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ திராவிட கட்சின்னு வச்சிருக்கீல்ல, உன்னால நடத்த முடியல. அடிமைன்ற அளவுக்கு விமர்சிக்கணும். அடிமை தானே, அவங்களே ஓப்பனா ஒத்துக்கிறாங்கல்ல. டாடி அவங்க தான் எங்க டாடின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி அடிமை இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு அவரை பத்தி போர் அடிக்குதுமா பேட்டியை திரும்ப திரும்ப அவரை பத்தியே பேச முடியல. அவரை பெரிய ஆக்கணுங்கிறதுக்காக என்னை உட்கார வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கூட தெரியல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு MM அப்துல்லா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் நேற்றைக்கு போட்டிருந்த ஒரு ட்வீட், பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா. என்ன சொல்ல வர்றாரு இதுல? அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது இருக்கட்டும், இதை அவர் சொல்லலாமாங்கிற கேள்வி முதல்ல இருக்கு. ஓகே. லீடர்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, கேடர்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஓகே. இவர் யாரோட லாங்குவேஜ்ல பேசுறாரு? அப்ப இவருக்கான மெச்சூரிட்டி லெவல் என்ன? இவர் என்ன நிலைமையில இருக்கிறாரு? சரி, இவ்வளோலாம் சொல்கிறாருல, திருப்பி கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, குழந்தையை கொள்ளாதே பாப்பான்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? அது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவரோட லாங்குவேஜை கையில் எடுத்துகிட்டு சொல்கிறதுக்கு படுத்தே கிடக்காதே பாப்பா, பனையூரை விட்டு வெளியே வா பாப்பா, இதெல்லாம் பேசலாமே, நிறைய நம்மளும் சொல்லிக்கிட்டே போகலாமே, சொல்கிறதுக்கு நிறைய இருக்கு. பட் ஆனால் இது லாங்குவேஜ் இல்லை பேசுகிறதுக்கு. பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா 75 ஆண்டு கால வரலாறோட ஒரு நீண்ட நெடிய வரலாறு உடைய இயக்கம். 75 ஆண்டுன்றது சாதாரண கிடையாது. ஒரு இயக்கம் 75 ஆண்டுகளாக உயிர்ப்போடு இருந்து செயல்பாட்டில் இருந்து இந்த மண்ணில் மக்களை மாற்றிருக்கு, அவங்களோட நிலைமைகளை மாற்றிருக்கு. இந்த இனத்தினுடைய மொழியில் ஆரம்பித்து இந்த மொழியினுடைய கலாச்சாரம் பண்பாடுலேருந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து இவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பாப்பான்னு என்ன மீன் பண்ணுறாரு? சின்ன பிள்ளைன்னு சொல்ல வராரா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அதனால அதான் பானாவுக்கு பானா போடுறாரு. ஆக்சுவலி அவர் தான் பாப்பா, அவருக்கு மெச்சூரிட்டி இல்லாத பாப்பா, அவர் தான் மெச்சூரிட்டி இல்லாத பாப்பா. ஆனால் பானாவுக்கு பானா போடுறாரு போலுக்கு. பவள விழான்றதுனால பானான்னு ஒரு பொன் விழானா என்ன போடு? பொன் விழாவுக்கும் பாஸ் ஷூட் ஆகும். நூற்றாண்டு விழாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? அவரை தான் கேட்கணும். இது எங்க இருந்து தொடங்குதுன்னா, அருவத்திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமா வள்ளுவர் கோட்டத்துல ஒரு 2 நாள் நடக்குது தொடர்ந்து. அதனுடைய நீட்சியா அங்க தலைவர்கள் பேசினது அது அருவத்திருவிழா மாதிரி இல்லை, முழுக்க முழுக்க தாவேக்காவை திட்டமிட்டு திட்டக்கூடிய ஒரு திருவிழாவா தான் இருந்திருக்கு. 2 நாள் நடந்தது. 2 நாள்ல நானும் இருந்தேன். 2 நாள்ல நானுமே ஒரு ஸ்பீக்கர். அநேகமா என்னோட பேச்சு கூட டிபேட்ல கூட போட்டிருந்தீங்க. என்னது இல்லை, அங்க நடந்தது எல்லாமே எடுத்து போட்டிருக்கீங்க. என்னோட பேச்சு எடுத்து பாருங்களேன். எங்கேயாவது ஒரு இடத்துல தாவேக்கா பத்தியோ இல்ல அதனுடைய தலைவரை பற்றியோ இல்லை அந்த கட்சியில் இருக்க மற்றவங்களை பற்றியோ ஏதாவது ஒரு இடத்துலையாவது நான் பேசியிருக்கேன்? நான் இல்லை. அந்த 2 நாளில் யாருமே பேசல, அதுதான் உண்மை. அந்த 2 நாளில் பேசுனது அது வந்து ஒரு அறிவு திருவிழா. எங்கள் இயக்கங்களோட தத்துவத்தை, செல்ல வேண்டிய பாதைகள், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோமே தவிர அவரை பற்றி விவாதிக்கிறதுக்காக போட்ட இடமும் அது இல்லை. அதுக்கான நேரமும் எங்களுக்கு இல்லை. அவருக்கு தான் எங்களை நினைச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு ஒழிய எங்களுக்கு அவரை நினைச்சு பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. பட் அவங்க கோட் பண்றாங்க, முதலமைச்சர் அந்த விழாவில் பேசல, பட் அதற்கு முந்தைய ஒரு விழாவில் பேசும்போது வந்தவங்க எல்லாம் இப்ப திமுகவை ஒழிச்சிடலாம் அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க, எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது. அவங்க 75 வருஷமா நீங்க பாருங்களேன், திமுக அப்படியே இருக்கு. ராஜாஜி எதிர்த்தாரு, காமராஜர் எதிர்த்தாரு, எம்ஜிஆர் எதிர்த்தாரு, ஜெயலலிதா எதிர்த்தாங்க. அடிக்கிட்டே போகலாம். எத்தனை பேர் எதிர்த்துக்கிட்டே வந்தாங்கிறது அடிக்கிட்டே போகலாம். இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து இவரும் எதுக்குறாரு. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை எதுக்குறவங்க தான் மாறிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கோம். திமுகங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் தலைவர் சொல்கிறாரு எந்த கொம்பனாலையும் எங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ராஜாஜி சுதந்திரா கட்சி வச்சுருந்தார். அந்த கட்சி எங்கே இருக்குது? ராஜாஜி எங்கே இருக்கிறாரு? ஏடிஎம்கே எம்ஜிஆர் ஆரம்பித்தாங்க. அந்த ஏடிஎம்கே இன்னைக்கு எத்தனையா செஞ்சு போய் கிடக்கு. ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா போனதுக்கப்புறம் என்னாச்சு? நீங்கள் எதிர்த்து திமுகவை எதிர்த்துட்டு வந்தவங்களெல்லாம் பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த இயக்கங்கள் பல்வாரா உடஞ்சு கிடக்கு. கடைசியில் இருக்கிற பாமக வரைக்கும் கூட சொல்லுவேன். 2 உடஞ்சு போயிருக்கு, காணா போயிருக்கு, இல்லாம போயிருக்கு. இப்படிதான் இருக்க ஒழிய திமுக அப்படியே தானே இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வலுவாயிட்டு தானே இருக்கு.
அப்ப முதல்வர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ட்வீட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா, யாருமே பேசல நீங்க சொல்றீங்க, துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு, துணை முதலமைச்சர் போற போக்குல சொல்லிட்டு போனாரு. அது இவர் பேரை குறிப்பிட்டாரா, இல்ல இவர்னு சொன்னாரா? தாஜ்மஹால்னு சொன்னாரு. அது எய்தாப்புல இருக்க எல்லா கட்சிக்குமே பொருந்துமே. யாரை பார்க்க தான் இல்ல கூட்டம் அதிக கூட்டமா கம்மி கூட்டமாங்கிறதான் பிரச்சனையே தவிர, அன்புமணி அண்ணன் போனாருன்னா கூட தான் அவரையும் பார்க்கறதுக்கு 1000 பேர் வர்றாங்க. இவர் ஏன் தன்னன்னு எடுத்துக்கிறாரு? யார் போனாலும் வர்றாங்கல்ல, கூட்டம் யார் கூடவா கம்மியாங்கிறது தான் பிரச்சனை. யார் போனாலும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். சரியா? அதான் மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு. இவர் ஏன் தனக்குன்னு எடுத்துக்கிறாரு? இவர் ஏன் உறுத்துது? அப்ப விஜய விமர்சிக்கல அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன் தனக்குன்னு அவர் ஏன் எடுத்துக்கிறாரு? பேரை சொன்னாரா? துணை முதல்வர் வந்து அவர் பேரை சொன்னாரா? அவர் கட்சி பேரை சொன்னாரா? சார், ஒரு விமர்சனத்தை போற போக்குல போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நாங்க பெயர் குறிப்பிடவே இல்லை, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது. உண்மை அதுதானே. பேர் குறிப்பிடல இல்ல, பேர் குறிப்பிடல, யாருன்றத சொல்லல. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். தொடர்ந்து தாவேகா ஒவ்வொரு மேடையிலுமே வந்து போட்டி அப்படிங்கறதே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கிறது மூலமா நீங்க வந்து நம்ம பாண்டி பஜார்ல பிளாட்ஃபார்ம்ல புதுசா துணி கடை போடுற ஒரு தோழரை போய் கேளுங்க, உங்க லட்சியம் என்னங்கன்னு. போத்தீஸ் மாதிரி வரணும் பாரு. அது வந்து அவரோட லட்சியம், அவரோட கனவு. அதுக்காக நம்ம வந்து அவரை வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. அதுக்காக அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் கூடயும் போத்தீஸும் ஒண்ணாயிராதுல. போத்தீஸ் மாதிரி வரணும் அப்படிங்கிறது அப்படி சொல்ல மோட்டிவேஷனா எடுத்துக்கிறதுக்கு இல்லங்க. எனக்கும் தான் போட்டி. நீங்க போய் ஜாமா வாங்கல அவரே சொல்லுவார், இந்த பாருங்க இந்த பனியன் போய் பாருங்க பெரிய கடையில எல்லாம் இருக்கும், அங்க அவங்களுக்கு எனக்கும் போட்டி, நான் கம்மியா தரேன், அந்த கடையோட கடை தாங்க பெருசா இருக்கு, நான் கம்மியா தரேன்னா பேசுவாங்க. யாரு கம்மியா தந்தாலுமே யாருக்கு அதிகமா லாபம் வருது, யாருக்கு அதிகமா ஆதரவு வருதுங்கிறத லாபம்ங்கிறத எடுத்துக்காதீங்க, குவாலிட்டின்னு எடுத்துக்கோங்க. இல்ல முதல்ல யாருமே பேசல அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் துணை முதல்வர் பேசியிருக்காரு அப்படின்னதுக்கு யாரையோ சொன்னதுக்கு நீங்க வந்து உங்களை சொல்றதா நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்க. அண்ட் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களுமே பேசியிருக்காரு, தற்கொலை அப்படின்ற வார்த்தையை வச்சு டேர்ம் பண்ண வேண்டாம் நம்ம இளைஞர்களை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தற்கொலை அப்படின்ட்டு நம்ம யாரை டேர்ம் பண்றோம், எந்த கட்சியை டேர்ம் பண்றோம், நீண்ட காலமா சமீப காலத்துல யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னு பேசல அப்படின்னு சொல்றது என்ன? அரசியல் ரீதியா அவரை குறிப்பிட்டோ இல்ல எதிர்த்தோ பேசலங்கிறதான் பேசலன்னு சொல்ல வந்த விஷயம். விமர்சனம் பண்ணியோ அரசியல் ரீதியா எதிர்த்தோ இல்ல வேற சில வாதங்களை அவங்கள எதிர்த்து முன் வச்சோ பேசலைங்கிறது தான் நான் சொன்னதோட விஷயம். எழில நான் சொன்னது ஒரு நல்ல விஷயம். அதாவது தற்குறிகள்னு சில பேரை சொல்றீங்க, சில கட்சிகளை சேர்ந்தவங்கள அவங்களோட அங்க இருக்கக்கூடியவங்கள தற்குறின்னு சொல்றீங்க. அவங்க தற்குறி கிடையாது. ஒருவேளை இந்துத்துவ சக்திகளா இருந்திருந்தா ஆர்எஸ்எஸ் இருந்தா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதான் நானும் உணர்றேன். எழிலன் பேசுனதுல ஒரு நியாயம் இருக்கதா நானும் உணர்றேன். நானும் அது கூட ஒத்து போறேன். அப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு சங்கின்னு வச்சுக்கிங்களேன், அவன் ஷாக்காலேருந்து ட்ரெயின் ஆனவன், அவனெல்லாம் திருத்த முடியாது. அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதை போயிட்டு நம்ம வந்து பக்குவப்படுத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அதுவா அடிப்பட்டு அதுவா திருந்தினா தான் உண்டே ஒழிய சொல்லி திருத்துற ஜென்மம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆனால் இதை பொறுத்தளவில் நம்ம பசங்க, நம்ம வீட்டு பசங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ஈர்ப்புனால அந்த பக்கம் இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் உருவானதுக்கு இந்த இயக்கங்கள்லாம் என்ன பண்ணிருச்சுன்னு அவன்கிட்ட பேச பேச அவனுக்கு புரியும். வெறும் ஒரு கவர்ச்சி மட்டுமே அரசியல் கிடையாது. ஒருத்தர் நல்லா இருக்காருங்கிறதுக்காக வந்து ஒரு இயக்கத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஆள் நல்லா இருக்காரான்னு பார்க்க வேண்டியது இல்லை, தத்துவங்கள் நல்லா இருக்கா, சித்தாந்தம் நல்லா இருக்கா, இதை பார்க்கணும். நம்ம அவங்க கிட்ட பேச பேச புரியும்னு எழிலன் சொல்றாரு. இது எப்படி அந்த கட்சிக்கான விமர்சனமா நீங்க எடுக்கிறீங்க? இது வந்து எழிலன் எங்களுக்கு சொல்றாரு. எழிலன் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணல. எழிலன் பச்சையா உடச்சு சொல்லணும்னா அந்த இடத்துல எழிலன் விமர்சனம் பண்ணது திமுக தொண்டர்களை. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்கு பதில் அவங்க கிட்ட தொடர்ந்து போய் பேசுங்கன்னு he educated DMK cadres. அவர் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணல. துணை முதலமைச்சரோ சரி இல்ல சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களோ சரி, ரெண்டு பேருமே வந்து கொள்கை சார்ந்த விஷயத்தை தான் வந்து தாவேகாவை கோட் பண்ணி இன்டெரக்டா பேசுறாங்க. எழிலன் அவர்கள் சொன்னது வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய கேடர்ஸ்க்கான ஒரு அட்வைஸா கூட இருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் சரி ஓகே, தற்குறி அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம அவங்கள அப்படி குறிப்பிடுறோம் அந்த இளைஞர்களை அப்படின்னா, அப்ப திமுகவும் அந்த இடத்துல தவறு இருக்குன்னு சார் அர்த்தம். எல்லாரையும் பக்குவப்படுத்த அவங்க வந்து ஒரு திமுக தவறல. ஏன்னா திமுக தலைவர்கள் பேசினாதான் திமுக தவறுன்னு தான் அர்த்தம். முதலமைச்சர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தா திமுக தவறு இருச்சுன்னு அர்த்தம். துணை முதல்வர் அந்த வார்த்தையை பேசியிருந்தா திமுக தவறு இருச்சுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை பேசுறது புரியாத ஒரு சில கேடர்ஸ் அப்ப தலைவர்களா இருக்கிறவங்க திருத்துறாங்க, அதை சொல்லாதீங்கன்னு. எழிலன் போல ஒரு 2ஆம் கட்ட தலைவர் திருத்துறாங்க. அப்புறம் எப்படி அதை கட்சி சொல்லுச்சுன்னு நீங்க சொல்றீங்க? இளைஞர்களை தற்குறி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த தற்குறின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இளைஞர்களை தள்ளினது யாரு? அப்ப அந்த இளைஞர்களை இவ்வளவு ஆண்டு காலமா திமுக வழிநடத்த மறந்துட்டாங்களா? அந்த பொறுப்பு இருக்குல்ல திமுகவுக்கு. அதனாலதான் அந்த அறிவு மாநாடெல்லாம் நடத்துறோம். இதை எப்பவுமே தொடர்ச்சியா நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு இயக்கமும் சரி 100% எல்லாரையும் சரி பண்ண முடியாது.
நீங்கள் எந்த கட்சியை வேணால் இப்போ இந்துத்துவா வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாரும் 100% இந்துத்துவா ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. எந்த ஒரு தத்துவங்களையும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்முடைய நோக்கம் பெருவாரியான மக்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல பெருவாரியாக ஏற்றுக்க வைக்கிறது தான் முடியுமே தவிர 100% செய்யறதுக்கு முடியாது. இந்த மண்ணை பொறுத்தளவில் பெருவாரியான மக்களை அரசியல்படுத்தி இருக்கிறது, பக்குவப்படுத்தி இருக்கிறது திராவிட இயக்கம். அதற்கான பணிகளை இது மாதிரி மாநாடு போட்டு தலைமுறையாக செஞ்சுட்டே இருக்காங்க. இன்றைய தலைமுறையின் அடையாளமா இருக்கிற துணை முதலமைச்சர் இன்றைக்கு இதை நடத்திட்டு இருக்கிறாரு. இடையில சில மாற்றங்கள் சில இதெல்லாம் வர்றப்ப புரியாம சில பேர் போக தான் செய்வாங்க. போனவங்க திரும்பி வரவும் செய்யறாங்க. அதுக்கு தான் தொடர்ந்து நாங்க எஜுகேட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே. பட் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எனக்கு என்ன தெரியுமா சார் தோணுச்சு, தற்கொலை கூட்டம்னு சொல்றதை விட ஜாம்பி கூட்டம் அப்படின்ற அளவுக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைத்தளங்கள்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தவறி இருக்கோ அப்படின்ற கேள்வி ஒண்ணு. அண்ட் அந்த இளைஞர்கள் நீங்க அப்படி சொல்றீங்க, அந்த இளைஞர்கள் போதையில இருந்தாங்க ஒரு சிலரு அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. போதையில என்ன பண்றாங்கன்னு தெரியாம இப்படி ஏறி குதிச்சு அமக்கலம் பண்ணி ஜெனரேட்டர் மேல ஏறி என்னென்னமோ நடக்குது அப்படின்றாங்க. அப்ப இங்க போதை புழக்கத்துக்கு அரசு வழி விட்டுருக்கா அப்படின்ற கேள்வியும் வருதுல. ஒரு விஷயம், நேத்து யூபிஎஸ்சில கிட்டத்தட்ட 165 பேர் 170 பேர் நான் முதல்வன்ல இருந்து ஆயிருக்காங்க. அப்ப அவங்க இளைஞர்கள் இல்லையா? அப்ப அந்த திட்டம் வந்து போய் சேரலையா? ஏன் நீங்க அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க? இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற்றவர்கள். அதன் மூலமாக படித்தவங்க, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு வாங்கினவங்க, அதன் மூலமாக வெளிநாட்டு படிப்புக்கு போனவங்க, வெளிநாட்டில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்கன்னு அதோட எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டுது. ஏன் அதை பார்த்தா இளைஞர்களா தெரியலையா உங்களுக்கு? ஒரு 1000-2000 பேர் அந்த கூட்டத்தில் போய் அவங்க இருந்துட்டு ஏறி குதிக்கிறதும் தாவி குதிக்கிறதும் அவங்கள வழி நடத்துகிற பொறுப்பு அவர்கிட்ட தான். அதாவது என் ஆளுங்க தப்பு பண்ணாலும் நான் தான் பொறுப்பு, உங்கள் ஆளுங்க தப்பு பண்ணாலும் நான் தான் பொறுப்பா? உங்கள் ஆளுங்களை வழி நடத்த வேண்டியது யாரு? நீங்கள் செஞ்சுருக்கணும். ஏற்கனவே 3 கூட்டம் 4 கூட்டத்தில் தாவி குதிச்சதெல்லாம் பார்த்தீங்க. ஒரு நேஷனல் மீடியா பக்கத்தில் இருந்துட்டு டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்தீங்க. கூப்பிட்டு நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கணும். எப்பா டான்ஸ் ஆடாதப்பா அப்படின்னு. அவன் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளுகின்றீர்கள், அதில் தமிழ்நாட்டில் அவன் வாழுகின்றான், அதனால் அவன் டான்ஸ் ஆடுவதற்கு நீங்கள் தான் பொறுப்புன்னா இது என்ன மாதிரி கேள்வி? நீங்க தான் யோசிக்கணும். நேத்து பிறந்த குழந்தை நீங்க சொல்லிட்டீங்களே. சரி இருக்கட்டுமா, அவன் தான் நேத்து பிறந்த குழந்தை, அவர் தலைவர், அவர் தான் ரொம்ப பக்கப்பட்டவர்னு சொல்றாருல்ல. நான் தான் தமிழ்நாட்டுக்கு வழிநடத்த வந்த தலைவர்னு சொல்றாருல்ல. அப்படிதானே சார் பாக்குறீங்க, அப்படிதானே ட்ரீட் பண்றீங்க. அவர் தானே சொல்றாருல்ல. அப்ப அப்படி இருக்கிற அவர் தானே செஞ்சாகணும். அதை செய்யாதனாலதான் அவரையும் பக்குவம் இல்லாதவர் நம்ம சொல்றோம். அப்ப தொடர்ந்து தாவேக்காவா இல்ல திமுகவா அப்படிங்கறதா இங்க போட்டியே அப்படின்ட்டு என்ன நிறுவ பாக்குறாரு விஜய் அவர்கள்? அட்டென்ஷன் சீக்கிங், வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் அட்டென்ஷன் சீக்கிங். இது யதார்த்தம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் போட்டிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் பார்ப்போம். எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு, நாங்க போறோம், அவங்க ஆளுங்க யாரையுமே பார்க்க முடியல. எங்க இருக்கிறாங்க என்னன்றது யாருக்கும் தெரியல. எங்களால சோசியல் மீடியால தான் பாக்குற வெளியே, களத்துல எங்களால அவங்க யாரையுமே பார்க்க முடியல. அப்ப களத்துக்கு விஜய் அவர்கள் வந்தா இப்படியான ஒரு சிக்கல் நடக்குது. களத்துக்கு வரணும்னு சொல்றோம், என்னதான் பண்ணணும் விஜய் அவர்கள்? களத்துக்கு அவர் வர இல்லாம கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. களத்துக்கு வரதுல அவர் வந்து நிக்கிறது இல்லை, களத்துல இல்லைன்னு சொல்றது கட்டமைப்பு இல்லைன்றது. எனக்கு அவரை போய் போர் அடிக்குதுமா பேட்டியை திரும்ப அவரை பத்தியே பேச. ஒரு அவரை பெரிய ஆக்கணுங்கிறதுக்காக என்னைய உட்கார வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கூட தெரியல. எனக்கு ரெண்டு நாள் மாநாடு நடத்தணும் சொல்றீங்க, அது சம்பந்தப்பட்டு கேளுங்க, நிறைய இருக்கு அதுல பேசுறதுக்கு. திரும்ப அவரை அதுக்குதான் வர ஆரம்பிச்சேன். அப்ப அதுக்கே வந்துருங்க, அவர் வேண்டாம், அவரை விட்டுருங்க. ஓகே, இப்ப நேரம் வேஸ்ட். ஓகே, எஸ்ஐஆர் பத்தி பேசும்போது இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐஆருக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் திமுக தரப்புல இருந்தும் கூட்டணி சார்பாகவும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவா இருக்கட்டும், திமுக பயப்படுறதுனாலதான் இந்த எஸ்ஐஆரே வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம்? ஆமா, பயப்படுறோம் தான், நிச்சயமா பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்னா, நாளைக்கு உங்களை இந்திய குடிமகளே இல்லைன்னு உங்களை சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக பயப்படுறோம். எங்க பயம் தான், பயப்படலன்னு நாங்க சொல்லல. எங்க பயம் எதுக்கான பயங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்களை இந்த பொண்ணு இந்தியாவே இல்லை, இந்தியரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த எஸ்ஐஆர்ல வருது. அதுக்கு தான் நாங்கள் பயப்படுறோம். எல்லாரும் முழிச்சுக்கோங்கன்னு சொல்றோம். இதோட வீரியம் புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு மற்றவங்களை பார்த்து நாங்கள் ஆதங்கப்படுறோம். எங்களுக்கு ஒரு சமமா இருக்கக்கூடியவங்கன்னா அதிமுக காரங்க, பூத் லெவல்லையும் சரி, எல்லா லெவல்லையும் சரி, அவங்க இருந்து இப்போ எஸ்ஐஆர் வரதை தடுக்க முடியல. என்ன அவங்க கொண்டாந்துட்டாங்க, அவன் கையில் அதிகாரம் இருக்கு, அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான். இப்போ திமுக எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. எஸ்ஐஆர் வந்துருச்சு, சரிங்களா, தடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், திமுக தன்னுடைய பூத் லெவல் ஏஜென்ட் 2 போட்டு அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க சரியாக அந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலையை திமுகவும் இறங்கி பார்க்குது. அந்த விண்ணப்பத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு திமுக, இப்போ எங்கள் வீட்டில் திமுக ஓட்டு உள்ள எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு யார் திமுக காரங்கன்னு எங்கள் பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியும். அந்த வீடுகளுக்கு போய்
முறையாக ஃபில்அப் பண்ணியிருக்காங்களா, அதில் ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட ரிஜெக்ட் ஆகிடும், நாளைக்கு நீங்கள் ஓட்டு போட முடியாது. இந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். அதாவது வர்றதை தடுக்க முடியாதுங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை காப்பாற்றிக்கிற வழிக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கு திமுக செஞ்சிருச்சு. இந்த வேலையை ஏடிஎம்கே செய்யலை. சரிங்களா, நாளைக்கு யாரோ ஒரு ஏடிஎம்கேக்காரரு ஃபார்ம் கொடுக்கலங்கிறதுனால அவருக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் போகலாம். இதையே காரணம் காட்டி இப்போ சொல்கிறாங்கல்ல 2002 இருந்துச்சான்னு இப்போ பார்க்குறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு 2024 இருந்துச்சான்னு பார்த்து அப்போ அதில் இருக்கவங்க மட்டும்தான் இந்திய குடிமக்கள், இவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது எங்கே போய் நிற்கும் அது? ஸோ அந்த வேலையை வந்து ஏடிஎம்கேயும் செய்யலை, யாரும் செய்யலை. புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களும் செய்யலை, மற்றவங்களும் செய்யலை. திமுக கூட்டணியினர் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய கன்னட ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்லேயும், எல்லா மாவட்டங்கள்லையும், மாவட்ட தலைநகரங்களில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சு அந்த செய்தி மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு போய் சேர்றப்போ திமுக இவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்தை எதுக்குறாங்களேன்னு மக்கள் பார்க்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணுறோம். இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது வந்து எஸ்ஐஆருங்கிறது வந்து பழைய சிஏஓட இன்னொரு வடிவமாக கொண்டு வர்றாங்க இவங்க, அப்போ கொண்டு வர முடியாததை இப்போ கொண்டு வர்றாங்கங்கிறத அதை எஜுகேட் பண்ணுறோம். இது ரெண்டாவது. மூணாவது, லீகல் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது தப்பு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு லீகல் பண்ணிட்டோம். இதுதான் ஒரு இயக்கம் செய்ய வேண்டிய வேலை. சரிங்களா, இந்த மூணையும் சரியா தமிழ்நாட்டில் திமுக செய்யுது. இதை வேற யார் செய்யறா? நீங்க ஏடிஎம்கே பொறுத்தளவுல அவர்கள் செய்வது வரலாற்று பிழை. அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு அதை கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய போறது அவங்க தான். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் 75 ஆண்டு கால கட்சி இங்கே எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது அதை எதிர்க்கிறாங்க. இந்த பக்கம் அறிவு திருவிழா நடத்துறாங்க. எப்படி தேர்தலுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த பக்கம் மக்கள் திட்டங்களும் போயிட்டு இருக்கு, எப்படி சார் அது? சரி, எங்களுக்கு பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முதல்ல கட்சிக்கும் இயக்கத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. கட்சின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தேர்தலை நோக்கி போறது கட்சி. ஓட்டு சேகரிக்கிறது, நிறைய ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சு நலத்திட்டங்கள் செய்கிறது, இது வந்து ஒரு கட்சியோட வேலை. ஒரு இயக்கத்தோட வேலைங்கிறது வந்து தத்துவார்த்த ரீதியாக, சிந்தனை ரீதியாக தொண்டர்களையும் மக்களையும் பலப்படுத்துறது வேலை. திமுகவை பொறுத்தவரை ரெண்டுமா இருக்குது. ஒரு பக்கம் இயக்கமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் அரசியல் கட்சியாகவும் இருக்குது. அதனால தான் ரெண்டு வேலையும் பேலன்ஸ்டாக செய்கிறோம். ஏடிஎம்கேக்கெல்லாம் அந்த கவலையே இல்லை. அவன் பேர் அண்ணான்னு வச்சிருக்கானே ஒழிய, அண்ணா திமுகன்னு வச்சிருக்கானே ஒழிய, அவனுக்கு அண்ணா என்ன சொன்னாருன்னு அவனுக்கு தெரியாது. அண்ணாவே யாருன்னு தெரியாதப்போ பெரியாரை பற்றி கேட்கவே வேண்டாம். அது பேரில் திராவிடன் இருக்கே தவிர அவனுக்கு இதை பற்றி நான் கவலையும் கிடையாது. தேர்தல் அப்போ மட்டும் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ண வேண்டியது, மற்ற அவங்களும் அண்ணா திமுகன்னு சொல்ல, திராவிடன்னு பேர் வச்சிருக்க எல்லா கட்சியுமே கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்போ தத்துவங்களையும் நாங்கள் தான் பேச வேண்டியிருக்கு, அரசியல் கட்சியாகவும் நாங்கள் ஃபங்க்ஷன் ஆக வேண்டியிருக்கு. ரெண்டு வேலையும் பேரலா பார்க்குறோம். ஆனால் எலெக்ஷனுக்காக தான் எஸ்ஐஆரை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்காக இல்லைம்மா, இது எலெக்ஷனுக்காக கிடையவே கிடையாது. அதில் நீங்கள் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நடந்த விஷயம், நம்ம வந்து ஓட்டு சர்ச் பண்ணுவோம்ல, எனக்கு நமக்கு எந்த இடத்துல ஓட்டு இருக்குன்னு போய் நம்ம நெட்டில் அவங்களோட வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணுவோம். நேற்றைக்கு வரைக்கும் எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ண முடிஞ்சுச்சு. உங்களோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பர் போட்டிங்கன்னா சர்ச்சில் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது என்னன்றதை காட்ட முடியும். இன்னைக்கு சைட் போய் பார்த்தீங்களா? இல்லை சார். கொஞ்சம் அப்படியே போய் பாருங்கம்மா, வாய்ப்பு இருந்தால் எடுத்து. இப்போ நம்ம இந்த பேட்டிக்கு நடுவில் அதையும் காட்டிடுங்க. எபிக் சர்ச்சை எடுத்துட்டானுங்க, சர்ச்சிங் ஆப்ஷனை எடுத்துட்டானுங்க. இன்னைக்கு நீங்கள் பேரை போட்டு தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வெறும் நீங்கள் அப்துல்லான்னு போட்டு தேடினா அது எத்தனை அப்துல்லா கட்டி எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது மிக மிக கஷ்டம். இப்போ எல்லாரும் எபிக் நம்பர் போட்டு ஈஸியாக சர்ச் பண்ணுறான், எல்லாத்தையும் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னையிலேருந்து எபிக் சர்ச்சிங் எடுத்திருக்காங்க. நீங்கள் போய் பாருங்க, இது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு 3 டேஸா அதை உட்கார்ந்து ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தேன், எப்படிலாம் பண்ணணும் என்ன பண்ணணும். இல்லைம்மா, இன்னைக்கு எபிக் சர்ச்சிங் இல்லைம்மா, இன்னைக்கு எபிக் சர்ச்சிங் இல்லை. தயவு செஞ்சு இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேருங்க. இவ்வளவு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. என்ன யார் ஒரு கட்டத்தில் இதை, அதாவது சிஏ கூட வெளிப்படையாக சிறுபான்மையினர் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்த சட்டன்ற மாதிரி கூட தெரிஞ்சு மாட்டா. இன்னைக்கு கை வச்சிருக்க விஷயத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரானவங்கன்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே இந்த நாட்டோட குடிமகனே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க இப்போ. சரிங்களா, நான் ஏற்கனவே சொல்லுவேன், நான் இவங்கள பற்றி சொல்லலை, பிஜேபியை பற்றி, அந்த இந்துத்துவ சக்திகளை பற்றி சொல்லலை சொன்னேன். பாசிஸ்டுக்கு கடிக்கிறதெல்லாம் சுகம், ஒரு கடிச்சு ரத்தம் குடிக்கிறது இருக்குங்களா, என்னன்னா இப்போ கடிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு எதிரின்னு வச்சுங்களேன், உங்களை கடிப்பேன். இப்போ அந்த அவர் கேமராமேன் என்ன எதிரின்னு வச்சுங்களேன், அவரையும் கடிச்சிருவேன். இந்த ரூமில் வேறு யாரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் என்னையே கடிக்க ஆரம்பிச்சுக்குவேன். இதுதான் பாசிஸ்டோட மென்டாலிட்டி. அவங்க ஜோம்பி, எக்ஸாக்ட்லி ஜோம்பி தான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு காலத்தில்
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர குடிமக்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சவங்க இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமா தனக்கு பிடிக்காத எல்லாரையுமே அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவாவே இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவனை வந்து இந்த ஓட்டிங் சிஸ்டத்துலேருந்தே வெளியில கொண்டு போறதுங்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க. எதிர்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கூட கடிச்சுக்குவாங்க. ஒன்றும் இல்லைன்னா அந்த ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இவ்வளவு தூரம் வலுவா எதுக்குறோம் நம்ம. அந்த பிஜேபியை சாதாரணமா எதிர்க்கல, அரசியல் கட்சிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே எதிர்க்கல, அவங்க ஜோம்பிங்கிறதுனாலதான் எதுக்குறோம். புரியுது. பட் இத்தனை ஆண்டு காலமா திமுகவா அதிமுகவா அப்படின்ட்டு திராவிட கட்சிகளுக்குள்ளதான் இருந்துச்சு போட்டி. பட் சமீப காலமாவே பாருங்களேன், 2019 இருந்து நம்ம பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு, 2021லயும் பாஜக வந்துடக்கூடாது, 24லயும் அதே தான், இன்னைக்கு 26லயும் அதுதான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு மட்டுமே இங்க ரொம்ப அதிகமா தேவைப்படுது. பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கே அவன் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான்ல, ஏடிஎம்கே ஓன் வாய்ஸ்ல பேசல, இல்ல அதான பிரச்சனை. இப்போ நீங்க எம்ஜிஆர் இருந்தப்பயோ இல்ல ஜெயலலிதா இருந்தப்பயோ அது ஏடிஎம்கேயோட வாய்ஸா இருந்துச்சு, அவங்க எதிர்த்தாங்க, நம்ம எதிர்த்தோம். அப்ப ஏடிஎம்கே விர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே விர்சஸ் ஏடிஎம்கேங்கிறத நம்மளால பண்ணிட்டு இருக்க முடிஞ்சு. பட் இங்க மோடி எங்கள் டேடின்னு சொல்றவனை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்ப கூட பேசியிருக்கிறாரு, மோடி எங்கள், திரும்பவும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், மோடி எங்கள் டேடி அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க இப்ப நாங்க அதிமுக எதிர்த்து பேசினாலுமே டேடியை எதிர்த்து பேசுற மாதிரி தான் இருக்கு. நாங்க என்னமோ அதிமுக தான் எதிர்த்து பேசுறோம். இப்ப நம்ம அவங்களை எதிர்த்து பேசினா என்ன சொல்றாங்க, எங்க கூட யார் இருக்கா தெரியுமா, எங்க டேடி இருக்காருன்றான். இப்ப இது யாரோட வாய்ஸ், உன் வாய்ஸா டேடி வாய்ஸா? ஓகே ஓகே, அந்த அந்த ஒரு விஷயம் இங்க தேவைப்பட்டுட்டே இருக்கும், பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது. கண்டிப்பா நம்ம பாஜக வந்துட போறாங்க பேசி பேசியே அவங்களை இங்க வளர விட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அவங்க வளர முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் ஏடிஎம்கே மேல ஏறி சவாரி பண்றாங்க. இல்லாட்டி புதுசா அங்க கட்சிகளை உருவாக்கி விடுவாங்க. கூட்டணியோட 18% எடுத்திருக்காங்க. யாரு கூட்டணியோட 18% எடுத்திருக்காங்கல்ல வாக்குகள் 2024. சரி, அதுல அவங்க யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அதெல்லாம் கழிச்சு விட்டு பாருங்க. போன வாட்டி டிடிவி எவ்வளவு வாங்கினாரு? 2021 டிடிவியோட ஓட்டு சதவீதம் எவ்வளவு? டிடிவி தனியா நின்னாரு, எவ்வளவு ஓட்டு சதவீதம் வரும்? 3-4. சரி, அதை கழிச்சு விடுங்க, 18ல இருந்து கழிங்க. பாமக எவ்வளவு? இதெல்லாமே கழிச்சா எல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3% தான் நிக்குது. திரும்ப அவங்களுக்கு எங்க வளர்ந்துருக்காங்க? 96ல இருந்து அந்த 3% தானே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது வந்து இந்த கணக்கு வந்து உங்களோட அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நீங்களே 18ன்னு அப்படியே மாயா சொன்னீங்கல்ல, நான் சொல்ல கழிச்சிட்டீங்களா? அவங்க கூட கூட்டணியில் இருந்த கட்சி இருக்குல்ல, அவங்க 21ல என்ன ஓட்டு வாங்கினாங்கன்னு பாருங்க. அப்படியே லிஸ்ட் பண்ணுங்க, 3% வந்து நிற்கிது பிஜேபி. அதெல்லாம் சேர்த்துட்டு தான் 18ல வந்து நிற்கிது. அவங்க வளரல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் அவங்க வர்றது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மேலே ஏறிட்டு வருவாங்க. வேற சில கட்சிகள் அப்படியே அவங்களுக்கு பினாமி கட்சிகள் அங்கங்கே உருவாக்கி விட்டுருப்பாங்க. இப்படி தான் அவங்களால முடியுது. அப்படிங்கல இப்போ எதிர்ப்பு நம்ம வந்து இப்போ ஏடிஎம்கேவே எதிர்த்தாலும் அவங்க கூடவே அவங்க இருக்கிறதுனால அந்த பிஜேபி எதிர்ப்பா ஒரு தோற்றங்கள் உண்டு. ஓகே ஓகே, பட் அப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது அறுவை திருவிழா மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுது. நிச்சயம் அதுதானே வழி. இல்ல பாஜக இல்லனாலுமே இங்க அறுவை திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டுட்டே இருக்குமா? கண்டிப்பா சொல்லி வெற்றிடத்தை காற்று நிரப்புங்க. நீங்க வெற்றிடமா வைக்கவே முடியாது. இந்த தத்துவங்களை நம்ம எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, திராவிட இயக்க தத்துவங்கள்ல இந்த மண்ணில இருந்து நம்ம எடுத்துறோம். அப்ப என்ன ஆகும்? எது வந்து ஃபில் பண்ணும்? ஒரு குடத்துல நல்ல தண்ணி இல்லை அப்படின்னா அப்போ வேற என்ன ஆகும்? அதில் சாக்கடை தான் ஃபில் ஆகும். மழை தண்ணி கூட ஃபில் ஆகும்ல சார்? அதான் மழை தண்ணி ஓட்டுலேருந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க, அழுக்கு தண்ணியாக தானே இருக்கும். மழை தண்ணி நேராக வந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படிதான் ஏடிஎம்கே முன்னாடி நினைச்சோம், அதுவும் ஒரு திராவிட கட்சி நமக்கு பதிலாக இருக்காங்க. இன்னைக்கு அது சாக்கடை தண்ணியாக போச்சு. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தத்துவார்த்த கூட்டங்கள் நடத்துறதுல எதுவுமே செய்யறதில்ல. அவனுக்கு அண்ணாவே யாருன்னு தெரியல, பெரியாவாராவே தெரியாது. என்ன அண்ணா எடப்பாடியாரோட அண்ணன் நினைச்சிட்டு இருக்கான். இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம இயக்கத்தினூடா அவங்கள அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. பட் அறுவை திருவிழா அப்படிங்கிறது திமுகவுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. திமுகவுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா இது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நீங்கள் கல்லூரிகளில் இதில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிக்கிறப்ப ஆசிரியர்களுக்குன்னு சில புத்தாக்க பயிற்சி அப்படி இப்படி வைப்பாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்கூல்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி நாளைக்கு இவங்க தான் போய் எல்லா இடமும் பேச போகிறவங்க. இதில் கலந்துக்கிட்ட இளம் பேச்சாளர்களாகட்டும், இதில் கலந்துக்கிட்ட இளைஞரணி தம்பிமார்களாகட்டும், இவங்க தான் நாளைக்கு ஊருக்கு போய் மேடை போய் பேச போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் இது. ஓகே, ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பில் பேசணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. உங்களுடைய ஸ்பீச்சும் பார்த்துருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம், உங்களுடைய ஸ்பீச் நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு சார். பின்னாடி உட்கார்ந்துருந்துருக்கு. நான் பேசிட்டு இருக்கையில சைடில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரு. நான் மட்டும் இல்லை, நான் எல்லாரும் பேசையிலையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல தலைவருக்கு அது அழகு, அதுதானே கேட்கறது தானே ஒரு தலைவருக்கு அழகு.
அவர் வந்து அன்னைக்கு அவர் வந்து நடுவில் உட்காந்துருக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. தன்னை முன்னிலைப்படுத்திட்டு தனக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். இப்போ சில பேர் பண்ணுறாங்கல்ல, திமுக நோண்டிகிட்டே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். கேட்டீங்கல்ல யார் என்னன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும், பேச வேணாம் நானே நிறுத்தினேன் என்ன, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் தன்னுடைய தத்துவங்களை முன்னிலைப்படுத்தி பேச வர்ற விஷயங்களை, ஒருவேளை நம்ம அங்கே வந்து உட்காந்தா எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களோ, பேசுகிறத கேட்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம், அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையா? என்ன, அந்த தத்துவங்களை முன்னிலைப்படுத்துறாரு. பொதுவாக யார் ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தத்துவங்களை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவர்தான் ஆகச் சிறந்த தலைவர். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், அவர்தான் ஆகச்சிறந்த தலைவர். ஓகே, பட் அவர் பேசும்போது நான் இன்னொன்னும் கவனிச்சேன். இந்த மாதிரியான ஒரு அறிவு திருவிழாவை யாராலையும் நடத்த முடியாது, திமுகவால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அதிமுகவை சீன்றாரு. அதிமுகவால் நடத்த முடியும், அடிமை திருவிழா வேணா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விமர்சனம் தேவையா சார் அதிமுக மேல? எதுக்கு சார்? நீ திராவிட கட்சின்னு வச்சிருக்கீல்ல, உன்னால நடத்த முடியல. அடிமைன்ற அளவுக்கு விமர்சிக்கணும். அடிமை தானே, அவங்களே ஓப்பனா ஒத்துக்கிறாங்கல்ல. டாடி அவங்க தான் எங்க டாடின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி அடிமை இல்லைன்னு சொல்றீங்க? டாடி தானே சார் சொன்னாங்க, சொல்லல. அவர் சன்னுன்னு சொல்றாரா? ஓகே, அவர் சன்னுன்னு சொல்லல, நீங்க தானே போய் டாடி டாடின்றீங்க. அவர் சன்னுன்னு சொல்லுங்க, அப்ப வேணா அடிமை இல்ல, 2 பேரும் டாடி சன் தான் நாங்க ஒத்துக்கிறோம். இல்ல நம்ம விளையாட்டுக்கு பேசுறோம், பட் இருந்தாலுமே அதிக முறை ஆண்ட கட்சியா இருக்காங்கன்னும் போது அவ்வளவு விமர்சனம் தேவையா சார்? அதாவது அதிக முறை ஆண்டவங்க அப்ப இன்னுமே எப்படி இருக்கணும் இந்த மண்ணுக்கு? அந்த தத்துவங்களை வச்சுதானே நீங்களும், இந்த தத்துவங்களை வச்சுதானே நீங்களும் அதிகபட்சம் ஆண்டீங்க. நீங்களும் ஒரு திராவிட கட்சி நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டதுனாலதான் இவ்வளவு தூரம் ஆண்டீங்க. அப்ப நீங்க எங்களை விட இன்னும் 2 மாநாடு ஜாஸ்தி நடத்திருக்கணும்ல, செய்யலையே நீங்க. அப்புறம் ஏன் சொல்ல மாட்டாரு அடிமை திமுகன்னு? 2026 அப்ப களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? களம் நல்லா இருக்குங்க. களத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது. எதிர்ப்புறம் கூட்டணிகள் இப்போ இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டணி மாதிரி தெரியும். இதே கூட்டணியை தான் 24 நாங்கள் ஜெயித்தோம். அதுபோக புதுசாக கட்சி தொடங்கினவங்க அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எத்தனை கூட்டணிகள் எதிர்த்து நின்றாலும் திமுக பொறுத்தவரை மக்கள் கூட்டணியில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட திமுக கூட்டணியில் இருக்குது. அவ்வளோ நலத்திட்டங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட கூட்டணி அமைச்சிருக்கிறார். அந்த 2 பேர் கூட்டணி வந்து யாராலையும் அசைக்க முடியாத கூட்டணி. அதனால நிச்சயமா திமுக ஜெயிக்கும். ஓகே, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தா? யார் வந்தாலும், நான் தான் சொல்லிட்டேன்ல, மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமான அந்த கூட்டணி என்பது ஒரு ஒரு சகோதர சகோதரி, ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி. ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான கூட்டணி, ஒரு தங்கைக்கும் அண்ணனுக்குமான கூட்டணி. அதனால அந்த கூட்டணி தான் ஒரு மாபெரும் வெற்றி அடைய போகுது. ஓகே, நிச்சயமா என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறுத்திருக்கிறோம். நன்றி.